ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாம மயப்படுவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஜெபத்துக்கு வருகிற தடைகளை நாம் ஜெயித்து வெற்றி பெற வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். தானியேலின் தீர்க்கதரிசன புத்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் வீட்டு அறையில் எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடி தினமும் 3 வேளை தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினார். தானியேலுக்கு ஜெபிக்க கூடாது என்று தடை வந்ததை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரை நாம் கிட்டி சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பல தடைகள் வரத்தான் செய்யும். அந்த தடைகளை தாண்டி தான் நம்ம என்ன செய்யணும்? வெற்றி பெற வேண்டும். பிசாசுடைய வேலையை கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை அறியக்கூடாதபடி, தேவனிடத்துல நெருங்கி வரக்கூடாதபடி தடை செய்யறதா உன்னுடைய வேலை. அவன் பேரை தடை செய்கிறவன் தான். அந்த தடைகளை உடைத்து தான் நம்ம என்ன செய்யணும்? ஜெயம் பெற வேண்டும். இன்றைக்கு பிசாசு அநேக காரியங்கள்ல ஆண்டோடைய பிள்ளைகளை தடை செய்யறான். அதுல ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, சுவிசேஷம் அறிவிக்க தடை செய்வான். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 18வது வசனத்துல அன்றைக்கு இருந்த பிரதான ஆசாரியர்கள் சொன்னாங்க, இந்த நாமத்தை குறித்து எவ்வளவு பேசவே கூடாதுன்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன தடை? சுவிசேஷமே அறிவிக்க கூடாது அப்படின்னு தடை வந்துச்சு. ஆனா பயந்து போனாங்களா அப்போஸ்தலர்கள்? பயப்படல. அந்த தடைகளை தாண்டி சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளினால் எருசலேமை நிரப்பி இருந்தார்கள். தடைகளை கண்டவங்க பின்வாங்கல, அவங்க இன்னும் வீரியமா என்ன செய்தாங்க? சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. அதுபோல ஆராதிப்பதற்கு தடைகள் வரும். யாத்திராகமம் 5வது அதிகாரம் 2வது வசனத்துல பார்வோன் என்ன செய்தான்? கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்க கூடாதபடி தடை செய்தான். இன்றைக்கு பிசாசு என்ன செய்தான்? கர்த்தருடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு வரக்கூடாது, கர்த்தரை ஆராதிக்க கூடாது, ஆலயத்துக்கு வர தடை செய்வான். ஆலயத்துக்கு வந்துட்டாங்கன்னா வாயை திறந்து பாட விடாதபடிக்கு தடை செய்வான். பாடினா கூட முழு மனதா பாடக்கூடாதபடி தடை செய்வான். இப்படி பல விதங்களில ஆராதனைக்கு கூட என்ன செய்யறான்? சத்துரு தடை விதிக்கிறான். ஆராதனைக்கு தடை விதிக்கிறான், சுவிசேஷ அறிவிக்க தடை வைக்கிறான். அது மாத்திரமா, முக்கியமா ஜெபத்துக்கு தடை விதிப்பான். இந்த இடத்துல பார்க்கிறோம், தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனத்துல தானியேல் ஜெபிக்க கூடாதபடிக்கு அங்க தடை வந்ததை பார்க்கிறோம். தடை வந்த உடனே தானியேல் ஜெபிக்கிறதை விட்டுட்டாரா? இல்ல, விடல. அவர் எதையுமே மாற்றல. முன்பு செய்து வந்த 3 வேலையும் மாத்தல. தான் எப்போதும் ஜெபிப்பது போல அந்த மேல் வீட்டு அறையும் மாத்தல. எப்போதும் ஜன்னல்களை திறந்து வைத்து ஜெபிப்பாரு, அந்த முறையும் மாத்தல. தன் கைகளை எருசலேமுக்கு நேரா உயர்த்துவாரு, அதையும் அவர் மாத்தல. எதையுமே மாற்றிக்கொள்ளவில்லை. ஆனால் அன்றைக்கு தடைகளை மீறி தானியேல் ஜெபித்தா என்ன தண்டனை தெரியுமா? மரண தண்டனை. உடனே சிங்க கவியில போடப்பட்டு விடுவார். அன்றைக்கு இருந்த மரண தண்டனை அது. இன்றைக்கு நான் மாத்திரம் ஜெபித்தா நாம் தூக்கில போடப்படுவோம், கொல்லப்படுவோம் அப்படிங்கிற ஒரு தடை இருந்தா எத்தனை பேர் ஜெபிப்பீங்க? எத்தனை பேர் ஆண்டவரை ஆராதிப்பீங்க? எத்தனை பேர் சுவிசேஷம் அறிவிப்பீங்க? இன்னைக்கு சின்ன தடை வந்தாலே உடனே என்ன செஞ்சிடும்? நம்ம ஜெபிக்கிறத விட்டுறோம், ஆராதிக்கிறத விட்டுறோம், ஆண்டவரை பத்தி சொல்றதை விட்டுறோம். ஆனால் தானியேலுக்கு மரண தண்டனை என்று நியமிக்கப்பட்டிருந்துச்சு. ஆனாலும் தானியேல் என்ன செய்யல? எதையுமே மாற்றிக்கொள்ளல. ஜெப நேரத்தை மாற்றல, ஜெபிக்கிற முறையை மாற்றல, ஜெபத்தை மாற்றல, ஒன்றையும் மாற்றவில்லை. அவன் எப்போது செய்து வந்தபடி அவன் என்ன செய்தான்? ஜெபித்தான் என்று பார்க்கிறோம். அப்படி ஜெபித்தபடியாகத்தான் ஆண்டவருடைய வார்த்தை அழகா சொல்கிறது. தானியேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 6வது அதிகாரம் 28வது வசனத்துல, தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசினுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது. தானியேலுடைய காரியம் எப்படி ஜெயம் பெற்றது? எப்படி தானியேல் ஜெயித்தான்? அவன் தனக்கு வந்த தடைகளை தாண்டி ஜெபித்தபடினாலதான் ஜெயித்தான். இன்றைக்கு நீங்க ஆராதிக்க தடை வரும், சுவிசேஷ அறிவிக்க தடை வரும், ஜெபிக்க தடை வரும். அப்படி தடை வரும்போது நீங்க பின்வாங்க கூடாது. மாறாக என்ன செய்யணும்னா, முன்பு ஜெபித்ததை விட அதிகம் ஜெபிக்கணும். முன்பு ஆராதித்ததை விட அதிகமா முழு மனதோடு ஆராதிக்கணும். முன்பு சுவிசேஷ அறிவித்ததை விட அதிகமா என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இந்த தானியேலுக்கு யார் மூலம் தடை வந்துச்சு தெரியுமா? தரியுங்கிற ராஜா மூலம். இந்த தரியு ராஜா யார் தெரியுமா? தானியேலுக்கு ஒரு நண்பன். இந்த தானியேல் தான் தரியுவை பலப்படுத்தினான், இந்த பெர்சிய ராஜ்யத்தை பலப்படுத்தினான். தன் நண்பன் மூலமாகவே தடை வந்துச்சு. இன்றைக்கு உங்களுக்கு தடை உங்க வீட்டுல இருந்து வரும், மனைவி மூலம் வரும், பிள்ளைகள் மூலம் வரும், கூட இருக்கிற விசுவாசிகள் மூலம் வரும், உடன் ஊழியர்கள் மூலம் வரும். யார் மூலம் வேண்டாலும் தடை வரலாம். தடைகளை தாண்டி ஜெபிங்க, ஆராதிங்க, சுவிசேஷத்தை அறிவுங்க. அப்போது நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். இதுதான் வேதம் சொல்லுகிற சத்தியம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான பிள்ளைகள் ஜெபிக்க, ஆராதிக்க, சுவிசேஷம் அறிவிக்க வருகிற தடைகள் வரும்போது இன்னும் அதிகமாய் தடைகளை உடைத்து ஜெபித்து ஆராதித்து ஜெயம் பெற உதவி செய்வீராக. கிருபை தாங்கப்பா. அப்படி செய்யப்படுறதுக்காக சோத்துறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். என்னுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறீங்க. தொடர்ந்து நம்முடைய செய்திகள் தொடர்ந்து வரும். கேளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.